பால் டேம்பரிங் பண்ணா பேன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விதிகளான எம்சிசி விதிகள் படி பால் டேம்பரிங் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விஷயங்கள் பண்ணுவாங்க. முதல்ல ஃபைன் போடுவாங்க, அதுக்கப்புறம் பாலை சேஞ்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா 5 ரன் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2013ல பாகிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப பாலை சைன் பண்றதுக்காக பேண்ட்ல எல்லாம் தேய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபாஃப் டு பிளேசஸும் பேண்ட்ல தேய்ச்சிட்டு இருந்தாரு. தேய்ச்சிட்டு இருக்கும் போதே பேண்ட்ல இருந்த அந்த ஜிப் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்லையும் தேய்ச்சிருவாரு. எந்த ஒரு வெளிப்பொருளாலையும் பாலை தேய்ச்சாங்க அப்படின்னு சொன்னா அதை பால் டேம்பரிங் தான் சொல்லுவாங்க. அதனால ஃபாஃப் டு பிளேசஸ் பண்ணதை பால் டேம்பரிங்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களுமே நகத்தால பாலை ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால பாலை பிடிங்கி பாலை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாங்க. அதோட நிக்காம டூப்ளிசிஸ்க்கு 50% மேட்ச் ஃபீ ஃபைனா போட்டிருப்பாங்க. இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 2006ல இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் ஓவல்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப மேட்சுக்கு நடுவில் டேரலர் அப்படிங்கிற பேர் டக்குனு பாலை பிடிங்கி பாலை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இது பால் டேம்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சு பால் டேம்பரிங்க்கு 5 ரன் பெனால்ட்டியா கொடுத்திருப்பாரு. பாலையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து காண்டான கேப்டனா இருந்த இன்சமா மல்லக் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தப்பா கொடுத்துட்டீங்க, நாங்க பால் ஆல்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சு போராட்டம் பண்ணியிருப்பாரு. இதனால அந்த மேட்ச் பாதியில நின்று போயிடும்.